இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 6th புக்கில் இருக்குது எல்சிஎம் அண்டு ஹெச்எஃப் தான். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹெச்எஃப்னா ஜிசிடின்னு சொல்லலாம், ஹெச்எஃப்னு சொல்லலாம். ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், ஹெச்எஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்சிஎம்னா அந்த இப்போ 6, 8ன்னு சொல்லிட்டு 2 நம்பர் எடுத்துக்க, அந்த 2 நம்பரோட மடங்கு, அந்த 2 நம்பரோட மடங்குகள் தான் எல்சிஎம். ஹெச்எஃப் எடுத்துகிட்டு அதோட காரணிகள். இப்போ வந்து 8ன்னு ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 8ஓட காரணிகள் பார்த்தா என்னதுன்னா அது பெருக்கிறது தாங்க. ஓரெட்டு 8, ஈர்னாங் 8. அதுக்கப்புறம் எப்படி போடலாம்? 8 × 1 = 8ன்னு போடலாம். 4 2 8. ஸோ ரெண்டுமே சேம் தான். அதனால் இந்த நம்பர் எடுக்கலாம். இந்த செட்டு நான் எடுத்துக்கேன். இதுதாங்க காரணிகள். அப்போ 8ஓட காரணிகள் பார்த்தா 1 2 4 8. இப்போ 12ன்னு ஒரு நம்பருக்கு 12ஓட காரணிகள் பார்த்தா 1 12 12. மறுபடியும் ஈரார் 2 6 வரும். நெக்ஸ்ட்டு 3 4 வரும். அவ்வளோதாங்க. 12ஓட காரணிகள் பார்த்தா இதுதான். ஸோ ஹெச்எஃப்னா காரணிகள், எல்சிஎம்னா அதோட மடங்குகள். நெக்ஸ்ட் வந்து 6th புக்கில் இருக்க ஒரு சமம் 62 78 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளால் கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன கேட்டாங்க. இப்போ வந்து ஒரு நம்பர் 62 78 109ன்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணால் இதோட மீதி வகுக்கிறப்போ இதெல்லாம் இதோட மீதிகள். நம்ம அப்போ அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் வந்து இந்த நம்பரில் இந்த நம்பருக்கு 62 இங்கே மீதி கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு அதுலேருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிடணும், கழிச்சிடணும். 62லேருந்து 2 கழிச்சோன்னா 60. 78 78லேருந்து எவ்வளோ கழிக்க சொல்லியிருக்காங்க? 3. அப்போ 75. 109லேருந்து 4 கழிக்க சொல்லியிருக்காங்க, 105. இப்போ கண்டுபிடிச்ச நம்பருக்கு என்ன பண்ணணும்? மீப்பேர் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும். மீப்பேரு பொதுக்காரணி. மீப்பேரு பொதுக்காரணியா ஹெச்எஃப். இப்போது இந்த நம்பர் என்னது? 60 75 105. 5ஆல் இது பொதுவாக எல்லா நம்பருமே இந்த நம்ம போடுற இந்த நம்பரால் தான் வகுப்படும், டிவைட் ஆகணும். டிவைட் பண்ணுறப்போ 5 ஃபஸ்ட்டு 3லேருந்தே போட்டுக்கலாம். சரி, எதுக்குன்னு சொல்லிட்டு நான் 5லேருந்து போட்டேன். 5 5ன்னு பார்த்தா 12, 12 5 60, 15 5 75, 21 5 105. நெக்ஸ்ட்டு வந்து இது 3ஆல் போடுறோம். 3 12, 5 15, 7 21. ஸோ இதோட ஹெச்எஃப் பார்த்தா 5 3 15. செகண்ட் சம் வந்து ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ள. ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார்கள். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு நூல்களும் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த நம்பருக்கு இந்த சம்மில் வந்து என்ன பண்ணனாவே ஃபஸ்ட்டு தெரில நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதிகபட்சமாகன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கா? ஸோ அந்த அதிகபட்சமாக அந்த கீவேர்டு வச்சுக்கிட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். அதிகபட்சம்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டு பார்த்துட்டாலே ஹெச்எஃப் இதுதாங்க. அப்போ இந்த நம்பர் என்னது? சயின்ஸுக்கு இங்கிலீஷ் புக் வந்து 175, சயின்ஸ் புக்கு 245, 385 மேக்ஸ் புக்கு. இதோட ஹெச்எஃப் ஃபஸ்ட் வந்து இது வந்து 5ஆலே போடலாம். 5ஆல் போடுறப்போ 3 15 மிச்சம் 2 5 25, 4 20 மிச்சம் 4 9 45, 17 35, 5 35 மிச்சம் 3 7 35, 7 5 35, 7 49 11. ஸோ இதோட ஹெச்எஃப் பார்க்குறப்போ 5 7 தான். 5 35 ஹெச்எஃப். இப்போ என்ன பண்ணா இந்த கண்டுபிடிச்ச ஹெச்எஃபோட இந்த ஒவ்வொரு இதுக்கும் புக் இருக்கா? 175 385 255 இதோட டிவைட் பண்ணணும். இதோட டிவைட் பண்ணுறப்போ 175 ஆங்கில புக்கு அதோட 35 டிவைட் பண்ணணும். 35 டிவைட் பண்ணுறப்போ 7 5 35, 3 15 மிச்சம் 3 7 35 மிச்சம் 3 5 35, 1 7 5 35. ஸோ அப்போ ஆங்கில புக் வந்து 5. அறிவியல் நூல் எண்ணிக்கை பார்த்தா 245. 245ஓட 35 டிவைட் பண்ணோம்.
7 5 30. இது அப்போ பென்சில் இருக்கு, வேறு எதாவது பென்சில். 7 5 35, 7 5 35, 4 5 20, மிச்சம் 4 9 5 40. ஓரே மறுபடியும் ஒரு இருக்கா, ஓரே 7 7 49. ஸோ அறிவியல் புக் வந்து 7. கணித நூல்களின் எண்ணிக்கை, கணித நூல்கள் பார்த்தா எத்தனை 385. கணித நூல்கள் 385 டிவைட் பை 35. 7 5 35, 7 5 35, மிச்சம் 3, 7 5 55, ஓரே 7 11. ஸோ அப்போது கணித நூல்கள் எண்ணிக்கை 11. இப்போ இந்த மொத்தமாக இங்கே என்ன கேட்டுக்கோங்க, அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும், ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களும் எண்ணிக்கைங்க. அப்போ எல்லா பெட்டிலையும் சமமாக வைக்கணும், எல்லா புக்கையும். அப்போ ஆங்கில ஒவ்வொரு புக்குன்னு பார்த்தா அந்த ஒரு பெட்டியில் வந்து 5 7 11ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்காக பிரிக்கணும். அப்போ 23. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 18 30 ஆகிய எண்களில் HF மீச்சிமா இதோட விகிதத்தை காண்க. 18 30. ஃபஸ்ட்டு HF பார்க்குறோம். 18 2ஆல் போடலாம். 32 18, 15 2 30, மறுபடியும் 3ஆல், 3 9, 5 15. HF பார்த்தா 6, HF வந்து 6 வந்துடும். LCM 2 3 3 5, இந்த இருக்க எல்லா நம்பரையும் போடலாம். 2 3 3 5 போடலாம். அப்போ 3 9, 2 10, அப்போ 90. அப்போ இதோட HF LCM பார்க்குறப்போ 6 90 வருதா, 6 90. இப்போ 3ஆல் போடலாம். 2ஆல் போடலாம். 2ஆல் போடுறப்போ 3 6 45, மறுபடியும் 1 3 3, மிச்சம் 1, 5 15. அப்போ அதோட HF LCMோட விகிதம் பார்த்தா 1:15. 250 செகண்ட் சம். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண் சொல்லியிருக்கிறதால LCM 254 மற்றும் 508. 254 போட்டாச்சு. 2ஆல் ஃபஸ்ட்டு இது பண்ணால் 1 2 2 4, மிச்சம் 1, 7 2 14, 2 4, மிச்சம் 1 5, மிச்சம் 4. மறுபடியும் இதை போடலான்னா 124 போடலாம். ஒரு 127 27, 2 127 284. அப்போ எல்சிஎம்ங்கிறதுனால எல்லா நம்பரையும் எழுதியாச்சு. 508 127 1 2 2 4, 127 × 4 508. 504 இருக்குமா. இங்கே மீதி 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வந்து கூட்டிடணும். மீதி 4 தரும் கேட்டதால் அந்த மீதி இருக்கிற 4 இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த 4ஓட கூட்டிடணும். அதுதான் 512. 72 நெக்ஸ்ட் டைம். 72 மற்றும் 108 எண்களால் சரியாக 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் பார்த்தா 10,000. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய 4 இலக்க எண். ஃபஸ்ட்டு வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண் பார்த்தா மிகப்பெரிய 4 இலக்க எண் 949. அப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா 10,000. மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,000. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, வகுப்படக்கூடிய எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 72 2ஆல் போடுறப்போ 36, இங்கே வந்து 108 I 2 10 4 2 8, மறுபடியும் 2ஆல் போட்டால் 18 27, 3ஆல் 6 3 18 9 3 23 2 3